நேத்து வீடியோலயே சொல்லியிருப்பேன். புளிச்சக்கீரை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீரை நேத்தே வந்து கொஞ்சம் காயிற மாரி ஆயிருச்சு. இன்னைக்கு விட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து அந்த கீரைய யூஸ் பண்ணவே முடியாதுங்க. ஸோ, அதனால வந்து இன்னைக்கு புளிச்சக்கீரை தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடையில போயிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் 2 வாங்கிட்டு வந்தேங்க. ஏன்னா 2மே என்கிட்ட கிடையாது. பெரிய வெங்காயம் தான் அன்னைக்கு சந்தையிலேயும் நாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். ஊர்ல பக்கத்து தோட்டத்துல இருக்கிற ஒரு அண்ணி சொல்லுவாங்கங்க. அதாவது புளிச்சக்கீரைக்கு சின்ன வெங்காயம் நெறையா போட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ, அதனால வந்து நானும் சின்ன வெங்காயம் நெறையாவே வாங்கிட்டு வந்து உரிச்சு வச்சிருந்தேன். ஒரு குக்கர்ல புளிச்சக்கீரை, சின்ன வெங்காயம், வரமிளகா 3யும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ரொம்ப ஊத்துனீங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணியா போயிரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை வெந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும். குக்கர்ல விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல கிரைண்ட் பண்ணிட்டு, அதுக்கு வந்து தாளிப்பு குடுத்துரணுங்க. நம்ம வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி இருக்கு பார்த்தீங்களா, அத லைட்டா வந்து மிக்ஸில கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கணுங்க. டேஸ்ட் உண்மையிலுமே ரொம்பவே நல்லா இருந்தது. லஞ்ச் வந்து ஒரு முட்டை ஆம்லெட்டோட சாப்பிட்டுட்டு தம்பிய கூப்பிடுறதுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு டே எனக்கு இப்படிதான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். சி யூ ஆன் த நெக்ஸ்ட் விலாக்.